தெரியல. உங்களே கிருஷ்ணன் தானே சொல்லுவீங்க? கிருஷ்ணமாச்சாரியா கிருஷ்ணனா? கிருஷ்ணா தான் சார். கிருஷ்ணா சொல்லுங்க. கிருஷ்ணா. All the time saying is there is nobody as Krishna. All the time saying is there is nobody as Raghavan. கிருஷ்ணன் ஒன்னு டிஃபைன் பண்றது எதை வச்சு டிஃபைன் பண்றீங்களோ அது லிமிட்டேஷன். அதை வச்சு இப்போ நாட் கிருஷ்ணன் தான் ராகவன் ஆயிடுது. நாட் கிருஷ்ணன்ல சிலதை வச்சுட்டு ராகவன் டிஃபைன் பண்றேன். It's all false. It's all for practical purpose னு சொல்ற அளவுக்கு it is okay. Functional basisல it is okay. Functional basis very சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரே சிம்பிள், ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நான் கிருஷ்ணன், நான் உங்க பேர் கிருஷ்ணன், நீங்க எங்க இருக்கேன்னா என்ன சொல்வேன்? நான் வந்து பெங்களூர்ல சொல்லுவேன். பெங்களூர்ல இருப்பேன். பெங்களூர்ல நான் ராகவன் கேட்டா மெட்ராஸ்ல இருப்பேன். இப்போ உங்க இருப்பு எதை சார்ந்து சொல்லியிருக்கேன்? பாடியை சார்ந்துதான். உங்க பிசிக்கல் பாடியை சார்ந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதே கேள்வியே கேட்கிறேன், நீ எங்க இருக்கன்னு கேட்கிறேன். அவர் என்ன பதில் சொல்லுவார்? நான் வந்து அவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கேன், இல்லைன்னா எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லணும். நான் இல்லாத இடமே இல்லைங்கணும். ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? அவரோட பாடி என்ன போறது? அவரோட பாடி என்டையர் கிரியேஷன் அவரோட பாடியா தருவது. ஓகே, அதானே இதோட மீனிங். ஆமா. நான் என் பாடியை வச்சு பெங்களூர்ல இருக்கேன், நான் என் பாடியை வச்சு மெட்ராஸ்ல இருக்கேன்னு சொல்லும் போது, கடவுளை கேட்ட போது நான் எங்க இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கேன். அப்ப என்ன ஆகுது? என்டையர் கிரியேஷன் இஸ் ஹிஸ் பாடி. as simple as that. இப்ப என்ன வித்தியாசம் கடவுளுக்கும் உனக்கும்? கடவுளோட பாடி வந்து எல்லாத்தையும் கவர் பண்றது, உன் பாடி துணுண்டாகும். இதுக்கு ரமண மகரிஷி ஒண்ணு வச்சிருப்பார். இயற்கையில் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர். இயற்கையில் ஈச ஜீவர்கள், ஈசன்னா கடவுள், ஜீவன் தான் நான் சொல்றது, ஒரு பொருளே ஆவர். உபாதி உணர்வே வேறு. உபாதி உணர்வுன்னா நான் என் உடம்ப உபாதியா எடுத்துட்டு சொன்னேன்னா பெங்களூர்ல இருக்கேன், என் உடம்ப எடுத்துன்னு சொன்னேன்னா மெட்ராஸ்ல இருக்கேன். கடவுளோட உபாதிங்கிறது என்டையர் கிரியேஷன். அவரோட உபாதியை எடுத்துட்டாருன்னா எல்லா இடத்துலயும் இருக்கேங்கிறார். இந்த உபாதியை நீக்கிட்டு பாருங்க.